இன்றைக்கி கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய். இந்த கவுட்டை பற்றி நம்ம ஊரை விட வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ் வந்து அமெரிக்காவில், லண்டன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கவுட்டு நோயோட தொடர்புடையது. நம்ம ஊரில் எய்ட்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிபி நோயோட தொடர்புடையது. இப்போ இந்த கவுட்டு நோய் அப்படிங்கிறது யூரிக் ஆசிட் சார்ந்த கனிமங்கள் நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்து போய் இந்த உப்புக்கள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலில் மூட்டுகளில் போய் சேர்ந்து அப்பப்போ மூட்டுகளில் வலி, வேதனை, வீக்கம், எரிச்சல், சிவப்பு நிற மாற்றம் நம்மை கஷ்டப்படுத்தக்கூடியது இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் கவுட்டுன்னு பேர். இந்த கவுட்டில் பெரிய பிரச்சனை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹை லெவல் யூரிக் ஆசிட். இதை எப்படி குறைக்கிறது? சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் 2 ரெமெடி சொல்லித்தரேன். ஒன்று லெமன் ஜூஸ். ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி லெமன் போடுங்க, நல்லா கலந்துருங்க, அதில் கொஞ்சம் தேனை போட்டுருங்க. இதை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே இந்த 500 மில்லியை அப்பப்போ 100 ml சாப்பிடுங்க. செகண்டு ஆப்பிள் சிடார் வினிகர். ஒரு 10 ml ஆப்பிள் சிடார் வினிகர் எடுத்து ஒரு கிளாஸ் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. 48 டேஸ் சேலஞ்ச் எடுக்க நீங்கள் தயார்னா என்றைக்கு உங்களோட யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் அல்லது ஆப்பிள் சிடார் வினிகர் 48 டேஸ் எடுத்து முடிங்க. திருப்பி செக் பண்ணுங்கள். உங்கள் யூரிக் ஆசிட் லெவல் குறைஞ்சிருக்கிறதையும் உங்களோட கவுட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறதையும் வலிகள், வேதனைகள், வீக்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். முயற்சி செய்யுங்க, நல்ல மாற்றம் இருக்கும்.